Hi guys, this is Jagan from XAUUSD Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்க்குறோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எந்த பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து யாரையும் பை செல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ட்ரிகர் யாரையும் வந்து ட்ரிகர் பண்ணல, எந்த ஒரு புஷும் பண்ணலை. ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது படி நீங்கள் நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பையர்ஸ் எல்லாம் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஒன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கற்று வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? அது என்ன சொல்லுதோ அதை படி நீங்கள் பையர்ஸ் எல்லாம் போகிறீங்க, அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை படி நீங்கள் பையர்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டர். அதுதான் வந்து பெட்டர். ஓகேங்களா? அதில் தான் உங்களால் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூடியூப் லிங்க்கு நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? லைவ் கிளாஸும் சரி, ரெக்கார்டிங் கோர்ஸும் சரி, ரெண்டும் சேம் டிஸ்கார்டு தான். ஸோ பை பண்ணுற விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோல்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கோல்டு வந்து இப்போ ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. ஆனால் என்ன ஆல் டைமோட ஹையை வந்து என்ன எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செல் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டோட ட்ரெண்டு ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட், அதாவது கோல்டோட ட்ரெண்டுக்கு பையில் தான் இருக்குது. ஓகேங்களா? கோல்டோட ட்ரெண்டு செல்லு கிடையாது. ஆனால் நம்ம கோல்டோட லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம செல் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் கோல்டோட ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்ட். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பை தான். ஓகேங்களா? செல்லு கிடையாது. ஸோ செல்லு நம்ம எடுத்துட்டோம்னா சின்ன ப்ராஃபிட்லையோ இல்லை ஒரு இன்ட்ராடேவோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கோல்டு வந்து ஆல் டைம் ஹைக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஆல் டைம் மேலே 15 மினிட்ஸ் சப்ளை ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 15 மினிட்ஸ் சப்ளைக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோமான்னு கேட்டிங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் சப்ளைக்கு நம்ம வெயிட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிருக்கு, அதாவது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டு நமக்கு வந்து ஆல் டைம் ஐயை எடுக்காம மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஒரு சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கு 15 மினிட்ஸில். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே சோர்ஸ் கொடுத்ததுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு, இந்த சப்ளைக்கு வராமல் செல் எடுத்துட்டான். ஓகேங்களா? 5 மினிட்ஸில். ஆனால் 15 மினிட்ஸில் சப்ளைக்கு வந்திருக்கான். ஒரு சப்ளை இங்கே 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்ளை மிட்டிகேஷன். ஓகேங்களா? சப்ளை மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டலில் ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கான். ஸோ அந்த சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பையன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பிக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிக்கு வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் பையன்னு எடுத்துக்கிட்டா. ஓகேங்களா? ஸோ பை ட்ரெண்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிக்கு வந்து ஒரு டிமாண்டாக ஆக்ட் ஆகுது. செல்லுன்னு எடுத்தால் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து நமக்கு செல்லுக்கு ஆக்ட் ஆகுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் பவர் கம்மி, இந்த சப்ளை ஒர்க் ஆகாது மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிக்கில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஒர்க் ஆகும். இதை விட இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஹைலி பாசிபிள். ஏன்னா இந்த டிமாண்ட் எப்படி வேலிட் ஆகும் அப்படின்னா இந்த ஆல் டைம் ஐயை இன்னும் எடுக்கலை. ஸோ ஆல் டைம் ஐக்கு மார்க்கெட் போயிட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா ஆல் டைம் ஐயை அவனால் இன்னும் பிரேக் பண்ண முடியல. ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ண முடியாதனால இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு தூரம் போயிட்டு ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ண முடியாமல் எகைன் ஒரு கரெக்ஷன் கொடுக்குது. மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்து இந்த ஆல் டைம் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு டிமாண்ட் இப்போ எடுக்க போகுது. எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்ட் தான் இந்த டிமாண்ட். ஓகேங்களா? இன்கேஸ் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டையும் எடுத்துட்டு ஆல் டைம் ஐயை வந்து அடிச்சிடலாம். ஸோ நமக்கு டிமாண்ட் தான் பவரோ தவிர நமக்கு சப்ளை பவர் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த சப்ளையில் எகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நான் செல் அடிக்க போகிறேன். இந்த டிமாண்டில் என்னோட ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ 5 மினிட்ஸில் எனக்கு ரீஃபண்ட்மெண்ட் கிடைக்கல. ஆனால் ஒரு டிமாண்டு சரி ஒரு பிக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரீஃபண்ட்மெண்ட் கிடைக்காதனால இந்த விக் எடுத்திருக்கேன். ரீஃபண்ட்மெண்ட் தெரிஞ்சா அந்த விக்கை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்குள்ளே ரீஃபண்ட்மெண்ட் கிடைக்கல.
ரீஃபண்ட்மெண்ட் இப்போ இந்த டிமாண்டை சரி இந்த சப்ளைவை ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுக்கலாம். ஆனால் இந்த சப்ளை வந்து வெளியே இருக்கு. அதோட இம்பேலன்ஸ் எல்லாம் அந்த பிளாக்கே வெளியே இருக்கு. ஸோ வெளியே இருக்குன்றதுக்கு அப்புறம் வெளியே இருக்குன்றதுனால இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சப்ளை ஒர்க் ஆனாலும் கண்டிப்பாக அந்த வித்திக்கு வந்து தான் ஆகணும்னா ஓகேங்களா, மார்க்கெட் வந்து தான் ஆகணும். ஸோ அந்த விக்குக்கு வர்றப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விக்கில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். நம்ம டைரக்ட் என்ட்ரி போக போகிறது கிடையாது. இந்த விக்கில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் 1 மினிட்ல. அதே மாதிரி இங்கே ஒரு சப்ளை இருக்கு. ஸோ இந்த சப்ளைலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. நம்ம 1 மினிட்லேயே கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். ஸோ 2 சப்ளை இருக்குது. ஒரு சப்ளை மிஸ் ஆனால் இன்னொரு சப்ளை ஓகேங்களா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை கொஞ்சம் வேலிடாக இருக்குது ஓகேங்களா. இன்கேஸ் இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம தைரியமாக செல் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற இந்த 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 டைமில் இருக்கிற கண்டிஷன் இந்த மாதிரி ஓகேங்களா. டைம் பார்த்தீங்கன்னா 12:48 ஆகுது. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற டைமில் இன்னும் மிட்டிகேஷன் ஆகலை. ஸோ நமக்கு வந்து வீடியோ ப்ளேஸ் ஆகும்போது மிட்டிகேஷன் ஆகிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ சொல்கிறது புரிஞ்சா, இந்த டிமாண்டுக்கு பவர் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு பவர் இருக்குது. இன்கேஸ் ஆல் டைம் ஹையை எடுத்துட்டான்னு வச்சுக்கணும், இந்த இடத்துல ஆல் டைம் ஹையை எடுத்துருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த இடத்துல ஆல் டைம் ஹையை எடுத்துருக்கிறான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஆல் டைம் ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா, இந்த ஆல் டைம் ஹையை எடுத்துட்டான்னா நமக்கு டிமாண்டுன்றது கீழே வரும், இந்த இடத்துல வரும், அரல்ஸ் இந்த விக்கு வரும், இல்லாட்டி இது வந்து டிமாண்டாக வரும், இல்லைன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிமாண்டாக வரும் ஓகேங்களா. இந்த நடுவில் இருக்கிறது இதெல்லாம் டிமாண்டாக வராது ஓகேங்களா. ஏன்னா இந்த ஸ்விங்கில் இப்போ இந்த ஹையில் இருந்து இந்த ஸ்விங் இப்போ இந்த ஹையில் இருந்து இந்த ஸ்விங் இப்படி வந்ததுக்கு நமக்கு இந்த ஸ்விங்கில் இருக்கக்கூடிய டிமாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒன்று. ஆக்சுவலாக இதுவும் டிமாண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் கேண்டல் மிட்டிகேஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, இது டிமாண்ட் தான் வெளிக்கிறோம். ஸோ இது ஒரு டிமாண்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு டிமாண்ட். தென் வேற எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கு. ஸோ இது 2 தான் பவர்ஃபுல்லான டிமாண்ட். இப்போ ஆல் டைம் ஹையை பாடியை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வராமல் இதை பிரேக் பண்ணிடலாம் ஓகேங்களா. இதை பிரேக் பண்ணுவோம், இல்லாட்டி ரியாக்ட் பண்ணுவோம். இதை பிரேக் பண்ண மாட்டோம், இதுலேருந்து மார்க்கெட் பை ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல் டைம் ஹையே வந்து எடுக்கல, அதாவது பிஓஎஸே பண்ணலை, பிகர் டைம் ஃப்ரேமில் பிஓஎஸ் பண்ணலை. ஆனால் பிஓஎஸ் பண்ணுவான், கண்டிப்பாக பண்ணுவான். அதுக்கு தான் இப்போ மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் நடந்துட்டுருக்கு. இப்போது நமக்கு இந்த சப்ளைலேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சா செல் போக போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை ட்ரை பண்ண போகிறோம் ஓகேங்களா. கோல்டோட பிளான் இதுதான் சரிங்களா. இப்போது XAUUSD ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒரு செல் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ லேட்டராக நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ வந்து லேட்டராக கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து அதில் ரீஃபண்ட்மெண்ட்டில் இங்கே வந்து செல் பண்ணிடணும் ஓகேங்களா 1 மினிட்ல. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகலை, எனக்கு ஸ்ப்ரெட்டில் ஆர்டர் ட்ரிகர் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணேன் ஓகேங்களா இந்த சப்ளையில். ஸோ இதில் வந்து என்னோட ஆர்டர் வந்து டைட்டாக வச்சுட்டேன், இந்த மாதிரி வச்சுட்டேன் ஓகேங்களா. எனக்கு ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு, ஆனால் வந்து ஸ்ப்ரெட்டு ட்ரிகர் ஆகலை. ஸோ ஒரு நல்ல சூப்பரான என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை லைவாக நான் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து யூரோஸ்டில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போவே வந்து ஒரு ரீடெஸ்ட் அடிக்கிறான் மேலே போகும் அப்படின்னா 15 மினிட்ஸில் இங்கே ஒரு சப்ளை இருக்கு. இந்த சப்ளை கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு சப்ளை மிட்டிகேஷன் இந்த இடத்துல. இந்த சப்ளை மிட்டிகேஷன் ஆகிட்டு இங்கே வருது. ஸோ இந்த சப்ளை கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூரோ யூஎஸ்டி வந்து இந்த இடத்துல நீங்கள் செல் போகிறீங்கன்னா போகலாம். பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே செல் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா உங்களோட டிபி எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ செல்லை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இங்கே செல் அடிக்கிறீங்க. இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் உங்களோட டிபியை புக் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிமாண்டில் இருந்து பை பண்ணுறீங்க. ஸோ இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ண போகிறேன். சரிங்களா? டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஹையில் வந்து என்னோட டிபி இருக்கும். இங்கே மேலே கொடுத்துருக்கிற ஃப்ளிப் இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளிப்பில் செல் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற இந்த சப்ளையில் செல் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற இந்த சப்ளையில் செல் பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா செல் வந்து நம்ம என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா புரியுதா? ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேருந்து என்ட்ரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணுங்க. மார்க்கெட் இன்கேஸ் டிமாண்டை எடுக்காம சப்ளைக்கு போனால் மட்டும்தான் சப்ளை ஒர்க் ஆகும். இன்கேஸ் டிமாண்டை டச் பண்ணிட்டானா சப்ளை எல்லாத்தையும் தூக்கிடுங்க. இருக்கக்கூடிய சப்ளைலாம் ஒர்க் ஆகாது. டிமாண்டை டச் பண்ணால் நீங்கள் பைக்கு தான் ட்ரை பண்ணணும். இப்போது மார்க்கெட் இங்கே இருக்கா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரான் அப்படின்னா நமக்கு சப்ளையில் என்ன பண்ண போகிறோம்? சப்ளையில் செல் அடிக்க போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க. சப்ளையில் செல் அடிக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே டிபி புக் பண்ண போகிறோம். டிபி புக் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை அடிக்க போகிறோம். பை பண்ணிவிட்டு இந்த பை எங்கே இந்த பைன்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்னோட பை. 4 ஹவர்னுடைய டிமாண்ட். அதோட டிபி இந்த ஹையில் விற்கணும். இந்த ஹையில். ஓகேங்களா? இந்த ஹையில் டிபி புக் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா அடுத்து செல்லு தான். ஃப்ளிப்பு இங்கே நடுவில் இருக்கக்கூடிய இந்த சப்ளை மஸ்ட்டுன்னு போட்டுருக்கேன் பாருங்க. இந்த சப்ளை நிறையா வீடியோலாம் சொல்லிட்டு தான் ஒவ்வொரு யூரோஎஸ்டி வீடியோலும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த சப்ளை. இந்த மாதிரி இங்கேருந்து செல் பண்ண போகிறோம். சிம்பிள் தான். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பிளான். ஓகேங்களா? கோல்டும் யூரோஎஸ்டியும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த சப்ளை நான் பிளான் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இங்கேருந்து டர்ன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மறுபடியும் வருமா? ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே டிமாண்ட் வந்து எடுத்துருச்சு. இந்த டிமாண்ட். ஓகேங்களா? டிமாண்ட் எடுத்துட்டு 5 மினிட்ல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு. கன்ஃபர்மேஷன் டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு. 5 மினிட்ல நமக்கு சோச் வந்து நடந்துருச்சு. ஸோ பிவைஸ் பண்ணி நமக்கு சோச் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் டிமாண்ட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போன மார்க்கெட் இந்த இன்னும் சப்ளைவை வந்து எடுக்கல. சப்ளைவை எடுக்காம மார்க்கெட் கீழே வரும். அப்போ இந்த டிமாண்ட்ல இருந்துட்டு நமக்கு இந்த சப்ளை வரைக்கும் பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான்னா ஓகேங்களா? இன்கேஸ் டிமாண்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து சப்ளைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளைலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் அடிக்கலாம். செல் அடிச்சிட்ட பின்னாடி நமக்கு இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் நமக்கு வந்து டிபி கொடுத்துட்டோம்னா இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பை வந்து அடித்தா ஆல் டைம் ஹையில் ஹோல்டு பண்ணிடலாம். 1 2 3 3 ஆர்டர்ஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஆனால் நான் இந்த பை ஆர்டர் வந்து பிளான் பண்ணுறதா இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் செல் மட்டும் இப்போ பார்க்கலாம். இந்த செல் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் பையில் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை கண்ட்ரோல் எடுத்துருக்கு. டிமாண்டோட கன்ஃபர்மேஷனில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு? வந்துக்கிட்டு இருக்கு. கன்ஃபர்மேஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸில் BOS சோச். அப்போ இது ஒரு BOS. ஸோ இது BOS. ஓகேங்களா? அப்போ இன்கேஸ் இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆல் டைம் ஹைக்கு ஈஸியாக போயிடும் மார்க்கெட். இந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் பார்த்து கீழே வரும்ன்ட்டு நம்ம வெயிட் பண்ணுறது ஒரு 50% தான் சான்ஸ். நமக்கு இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலே நமக்கு ஆல் டைம் ஹை அடிச்சிடும், மேலே மேலே ஏறிடும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ செஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று பார்த்துலாம். ஸோ லண்டனோட ஹையை எடுத்துட்டான், லண்டனோட லோவையும் எடுத்துட்டான். யார் இது பண்ணியிருக்கா? நியூயார்க் பண்ணியிருக்காங்க. ஹை அடிச்சு லோ அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஹை அடிச்சு லோ அடிச்சனால அவங்க கொடுத்துருக்கிற மேனுவல் சப்ளைல நம்ம வந்து செல் ட்ரை பண்ணுறதும் பெஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் அடிச்சு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நம்ம டிபி வந்து எக்ஸிட் பண்ணலாம். இந்த டிமாண்ட் வந்து பை அடிக்கும். நான் இப்படி பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு நல்ல வீடியோவோட நாளைக்கு வந்து உங்களை வந்து பார்க்குறேன். சரிங்களா? ஓகே. டாடா, பை. தேங்க்யூ.